கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை காண்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து ஜெபித்து நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆசீர்வாதம் இந்த நாளில் நெல்லை தென்காசியில் சாரல் மழை, எல்லா மாவட்டங்களிலுமே நல்ல மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன் மாதம் தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த தடவை மே மாதம் கடைசி வாரத்திலேயே இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து இருக்கிறது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொடுமுடியார் அணை, சேர்வலார் அணை, இப்படி எல்லா இடங்களிலும் தண்ணீர் வரத்து இருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாவனாஸ் அணைக்கு வினாடிக்கு 3025 கன அடி நீர் வந்திருக்கிறது. அணையிலிருந்து 355 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. சேர்வலார் அணை, இப்படி எல்லா அணைகளிலுமே தண்ணீர் வரத்து வந்திருக்கிறது. இது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நாட்கள். இந்த பருவமழை நமக்கு கரெக்டாக பெய்யும்போது தான் நமக்கு அந்த விவசாயங்கள் எல்லா இடமும் விலைவாசி குறையும், காய்கறிகள் நல்லா கிடைக்கும் இல்லையா, நம்ம சாகுபடிகள் நல்லாயிருக்கும், விவசாயிகளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். இப்படி எல்லா எல்லைகளிலும் ஆண்டவர் தன்னுடைய மகிழ்ச்சியை இந்த மழையின் மூலம் கொடுக்கிறார். இந்த மழை ஒரு ஆசீர்வாதமான மழையாக இந்த நாட்களில் நமக்கு இருப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். வருகின்ற காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமான நாட்களாக, மகிழ்ச்சியான நாட்களாக இருப்பதற்காக அன்றைய சமூகத்தில் மன்றாடுவோம். விவசாயிகள் தன்னுடைய வேளாண்மை பயிர்களை பயிர் செய்வதற்கு நல்ல தண்ணீர் வசதிகள் கிடைக்கும்படியாக ஆண்டோடைய சமூகத்தில் மன்றாடுவோம். இது ஒரு ஆசீர்வாதம் தான். இதுவரை எப்போதுமே வழக்கமாக ஜூன் மாதம் தான் அந்த சீசன் ஆரம்பிக்கும். இது ஒரு அட்வான்ஸாக ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது. மிகுந்த எல்லா இடமும் இந்த அகோர வெயிலை எப்படி தாங்குவது அப்படின்னு சொல்லி மக்கள் தவித்து கொண்டிருந்த வேளையில் கடுமையான வெயில் அடித்தது. மக்கள் வெளியில் கூட போக முடியாது. அப்படிப்பட்ட வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த ஒரு நல்ல மழையை அனுப்பி ஒரு நல்ல வெயிலின் வெப்பத்தை தணித்து மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்கிறவர். வேதாக வசனம் ஒரு நாளும் பொய்யாக. ஆமாம். உபாகமம் 28 அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம்னா, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லியிருக்கு. அது மட்டுமா, அவர் சொல்றார், என் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் பவுலடிகளார் சொல்லும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ நமது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர் சொல்றாருல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஏற்ற காலங்களில் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்தில் மழையை தந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவரை நினைவு கூறணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எப்போவெல்லாம் நம்ம நன்மைகளை பெறுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். எப்போ துன்பம் வரும்போது நாம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோமோ, அதே போல ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது நம்ம ஆண்டவர் மேல ரொம்ப பற்றுறுதியோட, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவர் சொல்றாரு, எரேமியாவுக்கு எழுதிய நிருபத்தில் பார்க்கும்போது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர் திருப்தி அடைய செய்கிறவர். போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற, ஒரு நாளும் நம்ம குறைவுபடுத்தவே மற்ற சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நன்மை குறைவுபடவே செய்யாது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமா, உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷிக்கிறவர், கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிறவர். அதனால் இந்த வருஷம் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் அவருடைய வார்த்தையின்படி, அதான் முக்கியம், நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சொன்னதை செய்வார். நிச்சயமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி அட்வான்ஸ்டு இந்த
மழை பெய்ய ஆண்டவர் கிருபை செய்தாரோ அதுபோல நம்முடைய வீடுகளிலும் அவர் சொல்றார்ல, ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் இன்றைக்கே, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். சகேயு வீட்டுக்கு போறாரு, என்ன சொல்றாரு? பார்த்துட்டு அவருடைய அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு என்று சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் இன்னொரு நாள் அல்ல, அவர் உடனடியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர். அதனால் இந்த முதல் செய்தி நமக்கு ஆசீர்வாதத்தின் செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தொடர்ந்து இந்த மழை நமக்கு ஆசீர்வாதமான மழையாய் கிடைக்க நாம் ஜெபிப்போம். ஏற்ற காலத்தில் மழையை வருஷிக்க பண்ணி பூமியை ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்புகிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாட்களிலும் ஆண்டவரே, வெயிலின் அகோரத்தை, வெயிலின் வெப்பத்தை எப்படி தாங்கிக் கொள்வது என்று மக்கள் தவித்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய மன்றாட்டுகளை அங்கீகரித்து ஆண்டவர் வெயிலின் வெப்பத்தை தணித்து நல்ல அருமையான ஒரு மழையை தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு தருகிற ஏற்ற காலத்திலே பெய்ய பண்ணுகிற இந்த மழைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அணைகளுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்று செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்து வருவதாக ஆண்டவர் நாங்கள் செய்தியிலே கேட்கிறோம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட நன்மையான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் தருகிற நன்மைகளை எண்ணி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தருகிற இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தருகிற நன்மையை அனுபவிக்கிற நாங்கள் உமக்கென்று வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வழியிலே நடப்பதற்கும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவர் விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய இந்த நாட்களில் வேளாண்மை பணிகளை, விவசாய பணிகளை ஆசீர்வதித்து அவருடைய நிலங்களை ஆசீர்வதித்து தண்ணீரினால் நீர் அதை நிரப்பி குளங்களையும் கிணறுகளையும் ஆண்டவரை தண்ணீரால் நிரப்பி ஆண்டவரை விவசாயிகளை வளரச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சாகுபடிகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை கிருபை தாரும். தானியங்கள், காய்கறிகள் எல்லாம் ஆண்டவர் நல்ல விளைச்சலை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமான ஆதாரமான உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இவர்களுடைய விலைகளை எல்லாம் ஆண்டவரை குறைவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, மக்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்போதும் தங்குவதை விரும்புகிற ஆண்டவர் இந்த நாளிலும் நீர் தருகிற சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே 21ஆம் தேதி கொடுஞ்செயல் எதிர்ப்பு நாள். இது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 21ஆம் தேதி கொடுஞ்செயல் எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அது கடந்த 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் நாள் ஸ்ரீபெரும்புதூர் என்ற இடத்தில் வைத்து முன்னாள் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய ராஜீவ்காந்தி அவர்களை வன்முறையாளர்கள், கொடுஞ்செயல் புரிந்தவர்கள் குண்டு வீசி அவர்களை கொன்றுவிட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம், தேசமே அதிர்ச்சி அடைந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொடும் செயல் எதிர்ப்பு நாள் என்று அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி எடுக்கிறார்கள். இந்த உறுதிமொழியின்படி திருநெல்வேலி மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இதில் கொடுஞ்செயலை எதிர்த்து அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள். வருங்காலங்களில் இப்படிப்பட்ட கொடுஞ்செயல்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெறக்கூடாது. நாம் கொடுஞ்செயல் புரிகிறவர்களுக்கு எந்த விதத்திலும் நாம் ஆதரவுகளை தெரிவிக்கக்கூடாது என்றெல்லாம் அந்த அதிகாரிகள் அரசு மட்டத்தில் அலுவலர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த மே 21ஆம் தேதி பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட இந்த மே 21ஆம் தேதி கொடும் செயல் எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கொடுஞ்செயல்கள், வன்முறை சம்பவங்கள் நடைபெறாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ வேண்டும். எல்லாரும் ஒருவர் மேல் அன்பு செலுத்தணும். கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எல்லா விஷயங்களிலும். ஆனாலும் நாம் ஒருவரை ஒருவர் எல்லாவற்றையும் சகித்து இவைகளை எல்லாம் தாண்டி பகை உணர்வுகள், வன்முறை உணர்வுகள், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் தாண்டி மக்களை நாம் நேசிப்பதற்கு, எல்லாரையும் நேசிப்பதற்கு
இந்த நாளிலே நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாமும் நம்மோடு கூட பழகுகிற அல்லது நம்மை எதிர்க்கிற அல்லது நம்மை பகைக்கிறவரிடத்திலும் அன்பு செலுத்தி வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். இந்த கொடுஞ்செயல் எதிர்ப்பு நாளை கர்த்தருடைய சமூகத்தில் நாமும் ஜெபித்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள், இப்படிப்பட்ட கொடூர செயல்கள் வருங்காலங்களில் நடைபெறாதபடி ஆண்டவர் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். தலைவர்கள் என்பது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம். நாம தான் கேட்டோம். சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நம்ம எல்லாரும் கேட்குற மக்கள் முறையிடுறாங்க, நம்முடைய பிதாக்கள் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். இப்போ ராஜாவை ஏற்படுத்துறதுனால வரக்கூடிய நிறை குறைவுகளெல்லாம் அவருக்கு எடுத்து சொன்னாலும் இல்லை இல்லை எங்களுக்கு வேணும் என்று கட்டாயப்படுத்தினதுனால சவுலை முதல்ல ராஜாவாக வைக்கிறார். இந்த சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம கொஞ்ச நாளையில் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். தாவீதை ஏற்படுத்துகிறார். அவர்களெல்லாம் பெரிய பேரரசர்களாக அவர்கள் ஆட்சி செய்தாலும் 40 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்தாலும் போர்களுக்கு மத்தியில், கண்ணீருக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இருந்தாங்க. ஆனாலும் தலைவர்களை கொல்லணும் என்கிற எண்ணம் அன்னைக்கு இல்லை. என்ன சாலமோனை கொல்லணும்ன்ட்டு எதிரிகள் சூழ்ச்சி செய்தாலும் அப்படி செய்யலை. இப்போ தாவீது, சாலமோன், சவுல் இவர்களெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள். அதே போல் இன்றைக்கு இவரை நம்ம பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான். நம்முடைய குடியுரிமை நாட்டில் கொடுஞ்செயல், இது ஒரு கொடுஞ்செயல், இது ஒரு மாபாதகம் தான். நம்ம யாரும் அதை மறுக்க முடியாது. சுதந்திரமாக மக்கள் மத்தியில் இறங்கி மக்களோடு மக்களாக பழகியவருக்கு அந்த கதி அப்படின்னா இன்றைக்கி தலைவர்களெல்லாம் குண்டு துளைக்காத காரில் தான். சுதந்திர தினம், விடுதலை நாள் அன்றைக்கி கொடியேற்ற போகும்போது கூட குண்டு துளைக்காத காரில் போகிறதாக, குண்டு துளைக்காத உடைகளை அணிந்திருப்பதாக, குண்டு துளைக்காத மேடையில் நின்று பேசுகிறதாகத்தான் நம்ம செய்தித்தாளில். இது விடுதலையா? இதற்காகவா நாம் விடுதலையை பெற்று தலைவர்கள் விடுதலை வாங்கி தந்தார்கள் என்று நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு மாபாதக செயல் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டுதோறும் இந்த மே 21 அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி எடுத்தாலும், ஒருவேளை இது அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண குடிமக்களும் இந்த நாளில் அந்த உறுதிமொழி எடுக்கிறவர்களாக நாம் வாழணும். இந்த ஒரு கொடூர செயல்கள் எப்படி அன்றைக்கு காயின் ஆபேல் நட்பு அல்லது சகோதரத்துவம் அழிந்து போனதோ அப்படிப்பட்ட ஒரு அழிவுக்கு நேராக நாம் செல்லாதபடி ஒரு மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்முடைய குறைவுகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நம்முடைய ஆளுகை செய்கிறவர்கள் அமைதியான முறையில் ஆளுகை செய்யணும்னா, சமாதானம் இருக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு தான் நமக்கு வேதம் சொல்லித் தருது. அதனால் கொடுஞ்செயல் என்பது இப்படிப்பட்ட தலைவர்களை சுட்டு பொசுக்குவது என்பது இல்லாதபடி, அவருடைய தாயாரும் அதே போல தானே மெய் காப்பாளர்களால் தானே சுட்டு கொல்லப்பட்ட செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பாடம் இருந்தும் அடுத்தவும் மறுபடியும் அதே மாதிரி செய்துட்டோம்னா, தமிழகம் என்பது பொதுவாகவே ஒரு அமைதி பூங்கா, மக்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுகிற ஒரு இடம். அந்த இடத்துல இப்படிப்பட்ட கொடுஞ்செயல்கள் இனி நடவாதபடி நல்ல நிலையில் மக்கள் அமைதியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, இன்றைக்கு காவல்துறை சிறப்பான கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் நீதித்துறை சிறப்பாக கடமைகளை செய்கிறது. எல்லா அரசு துறை இயந்திரமும் சிறப்பாக செயல்படும் போது பொதுமக்களாகிய நாமும் அவர்களோடு இணைந்து, தனிமரம் தோப்பாகாதுன்ன மாதிரி எல்லாரும் இணைந்து செயல்படும் போது தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேசம், ஏன் அகில உலகம் கூட இன்றைக்கு பார்த்திங்கன்னா அண்டை நாடான இலங்கையில் பலவிதமான சீரழிவு வருவதற்கு காரணம் அரசியல் பிரச்சனைகளுக்குள்ள ஒருவருக்கொருவர் யார் பெரியவர் என்கிற நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அங்கே இலங்கை அரசை திவாலாகக்கூடிய நிலைமையில் நம்ம பார்க்குறோம். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் திவாலாகலாம், ஒரு நிர்வாகம் திவாலாகலாம், ஒரு நாடே திவாலாகிறது என்ற செய்தி ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. இப்படிப்பட்ட நிலைகள் வராதபடி நம்ம நிலவுகிற சூழ்நிலைகளிலெல்லாம், அடக்குமுறைகளிலெல்லாம் அமைதி நிலவ அகிம்சையோடு நாம் செயல்படுவோம். இந்த கொடுஞ்செயல் என்பது மே 21 என்பது நாம் அதை நினைவு கூர்ந்து இப்படிப்பட்ட பாதகங்கள் இனி எந்த ஒரு இடத்திலும் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. இதோ என்னுடைய
பிள்ளைகள் அவர்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே தம்முடைய அருமையான உயிரை கொடுத்து இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்புக்காக கெஞ்சிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சாந்த சுரூபனே, சத்திய மூர்த்தியே, கருணாமூர்த்தியே, இந்த வேளையிலும் கூட மே 21 ஆண்டவரே, கொடுங்கோலர்கள் அல்லது பயங்கரமான வன்முறைகள் நிகழக்கூடாது என்பதற்காக அந்த நாளை ஆண்டவரே நினைவு கூறும்படியாக அரசு ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகிற செய்தியை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இப்படிப்பட்ட வன்முறைகள் ஆண்டவரே எங்களுடைய பகுதியிலே நடக்காதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்று காயின் ஆபேல் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளுகிற கொலை செய்கிற அளவிற்கு துணிந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லாதபடி சத்துருக்களிடத்தில் நீங்கள் அன்பாயிருங்கள், ஆசீர்வதியுங்கள், ஜெபியுங்கள் என்று நீர் ஆலோசனை கொடுத்தீரே. அப்படியே நாங்கள் சத்துருக்களை சிநேகிக்கத்தக்கதாக, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நீர் சமாதானத்தை இந்த உலகத்திலே கொண்டு வரவே ஆண்டவரே 50 காயங்களை நீர் அடைந்ததாக நாங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எந்த ஒரு வன்முறையும் இனி எங்களுடைய தேசத்திலே, என்னுடைய பகுதிகளிலே நடவாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். சமாதானத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. அதற்காகவே பாடுகளை, துக்கங்களை ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஆண்டவரே மேல் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறபடி ஆண்டவரே, அதற்காக நீர் அனுபவித்த பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நினைத்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, திருச்சபை வாழ்க்கையானாலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து, ஒருவர் தவறுகளை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய நாம் மகிமைப்படுகிறது என்று நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட தினங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினைவு கூறாதபடி ஆண்டவரே, இனிமேலாவது வன்முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். ஆண்டவரே, மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூடுமானவரை உங்களாலான மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொன்னீரேன். அப்படிப்பட்ட சமாதான பிரபுவினுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உமது திருப்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இலங்கை குறித்து நம்ம இப்போ பேசணும். இலங்கை நிலை மிக பரிதாபமான நிலையில் இருக்கிறது, திவாலாகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் இலங்கை மக்களுக்கு முதல் கட்டமாக 45 கோடியில் அரிசி, பால் பவுடர், இன்னும் அத்தியாவசிய பொருட்கள் கப்பல் மூலம் முதல்வர் அனுப்பி வைத்ததாக செய்தி வந்திருக்கிறது. ஏற்கனவே மருந்து பொருட்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அதற்கு அடுத்து அரிசி, பால் பவுடர், அத்தியாவசிய பொருட்கள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு, அதாவது உதவியற்ற நிலையில், ஆதரவு இல்லாத நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு கை கொடுத்து உதவு. இப்படிப்பட்ட பண்புகள் இன்னைக்கு அரசு நிலையில் இந்த பண்புகளை பார்க்கிறோம். ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்துக்கு உதவுகிறது. அந்த அரசாங்கம் தவித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? மக்களுக்கு உணவு கொடுக்க வழி இல்லை, விலைகள்லாம் தாறுமாறாக ஏறுது, மக்கள் உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்கள் மீது கரிசனை வைத்து அந்த அரசாங்கத்திற்கு இன்னொரு அரசாங்கம், நம்முடைய இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் இலங்கை அரசுக்கு உதவுவதற்காக இத்தனை அரிசி, பால் பவுடர், இப்படி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறதை செய்தியாக பார்க்கிறோம். இது இப்படிப்பட்ட பண்புகள் வளரணும். நம்முடைய பக்கத்தில் கூட ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அல்லது நம்முடைய அருகில் ஒரு குடும்பம் தவித்து கொண்டிருக்கிறேன்னா அவர்களுக்கு கூட நம்ம உதவுவதற்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரணும். முதலாவது இது ஒரு நாடு உதவுகிறது. அதுபோல் தனிப்பட்ட நம்முடைய மனித வாழ்க்கையிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் ஆதரிக்கின்ற மனப்பான்மை இல்லாத சூழ்நிலையில் ஒருவருக்கு நாம் உதவுவது, அதை நாம் இந்த நாட்களில் இந்த செய்தியின் வாயிலாக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் எல்லாருமே ஒவ்வொருவரையும் ஒருவர் தாங்கி அந்த வார்த்தையின்படி நம்ம எல்லாருக்கும் உதவி செய்கின்ற பண்புகளை நாம் வளர்த்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட உதவிகளுக்காக நாம் தமிழ்நாடு அரசை நாம் இந்த நாட்களிலே நாம் பாராட்டுவோம். தொடர்ந்து இலங்கை மக்களுக்கு எல்லா விதமான உணவுகளும் நன்றாக தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கும், அங்குள்ள மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும்
அவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட உதவுகிற எண்ணம் உள்ள மக்கள் வளர்ந்து பெருக நம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்கலாம். வேதத்தில் பார்த்தோம்னா, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இலங்கை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஆத்திரம்தான் வரும். ஏன்னா அநேக சமயங்களில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மீன் பிடிக்க போனவங்களை அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க, படகு பிடிச்சிட்டாங்க, கப்பலை பிடிச்சிட்டாங்க, சில சிறைச்சாலை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நம்ம கருணை மனு கொடுத்து முதல்வருக்கு கொடுத்து ஜனாதிபதிக்கெல்லாம் கொடுத்து நம்ம முறையிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாலும் இந்த நேரத்தில் அதை நினைக்காதபடி, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய காரியம். ஆனால் ஒரு நாட்டுக்கே உதவி செய்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். நம்ம யாரையும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது கூட, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொள்ளுவான். சத்துருக்களை சிநேகிப்போம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம். இப்படி நம்ம செய்யும்போது ஆண்டவர் சொல்றாருல்ல, எனக்கு புத்திரனா இருப்பீர்கள். 45 கோடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் 1 மாத ஊதியத்தை இந்த உதவிக்காக கொடுத்துருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு செயல்கள் இதுதான் அந்நியனை உபசரியுங்கள், உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தும் போது உண்மையாகவே ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். இந்த இலங்கைக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அங்கு உள்ள நிலைமை மறுபடியும் அது ஒரு செழிப்பான நாடு, அந்த செழிப்பான நிலைக்கு வரணும். அதுக்காக சிலர் பலவிதமான சக்திகள், தீய சக்திகள் அந்த நாட்டை ஒழிக்கணும் அழிக்கணும்னு இருக்கும்போது இப்படிப்பட்ட கருணை உள்ளங்கள் நம்முடைய தமிழகத்தில் கொடுத்திருப்பதற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அந்த மக்களுடைய அதாவது முன்னிருந்த நிலைமைக்கு அவர்கள் வரக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த நாட்டை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அந்த மக்களும் நன்றியோடு ஆண்டவருக்கு மீதியான நாட்களை செலவிட நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் அவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நாங்கள் முன்னோக்கி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக இலங்கை தேசத்திற்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்குள்ள மக்கள் மிகுந்த ஆண்டவரே கொடுமைகளை, துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருவதை நாங்கள் செய்தியில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அங்குள்ள ஆண்டவரே அந்த அரசியல் நெருக்கடியினால் அங்குள்ள எல்லா இடங்களிலும் ஆண்டவர் வன்முறைகள் வெடிக்கிறது. மக்களுக்கு உணவு கிடைப்பதற்கு சிரமமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை உணவுக்கு கூட மக்கள் கஷ்டப்படுகிற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். விலைவாசி உயர்வுகள் எல்லாம் ஏராளமாக ஏறியிருப்பதை அங்கே செய்தியில் வாசிக்கிறோம். ஆண்டவர், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த இலங்கை தேசத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாடு அரசிலிருந்து உதவின இந்த நல்ல எண்ணத்திற்காக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், தமிழ்நாடு அரசு மூலம் எடுக்கப்பட்டு வருகிற இந்த உதவிகளுக்காக ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவன் தாமே இன்னும் அதிகப்படியான உதவிகளை ஆண்டவரே தமிழக அரசு மூலம் செய்வதற்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமல்ல ஆண்டவர் இலங்கை தேசத்தில் உள்ள மக்களும் ஆண்டவரே அவர்களும் தாங்கள் ஆண்டவரை சமாதானமாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஆண்டவரே அங்குள்ள எல்லா காரியங்களிலும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல அரசியல் சூழ்நிலை, ஒரு சமாதானமான சூழ்நிலை அங்கே நிலவ வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவினர்கள் அல்லது எங்களுடைய எங்கே இருக்கின்ற அநேக மக்களுடைய உறவினர்கள் அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர், இந்த நாட்களிலும் அவருடைய நிலைமையை எண்ணி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல தீர்வை, ஒரு சமாதானமான ஒரு நாட்களை அவர்களுக்கு காணும்படியாக ஆண்டவரை நீ செய்ய வேண்டும் என்று இந்த நாட்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பழைய நிலை, அந்த மகிழ்ச்சியான நிலை, அந்த இயல்பான நிலை ஆண்டவர் இலங்கை தேசத்திலே திரும்பி வர வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் இதற்கென்று ஆண்டவர் அரசாங்கங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர், இப்படிப்பட்ட உதவுகிற எண்ணங்களிலே நாங்களும் எங்களை வளர்த்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நீதிமன்ற வழக்குகளை பொறுத்தளவில் நிறைய வழக்குகள் இன்றைக்கு உரிமையல் வழக்குகள், சிவில் வழக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சொத்து தொடர்பான வழக்குகள் நிறைய மக்கள் நீதிமன்றங்களிலே அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சிவில் வழக்குகள் எப்போவுமே வருடங்களாகும். ஆனால் 1914ஆம் ஆண்டு முப்பாட்டன் சொத்துக்காக நடந்த ஒரு நிலப்பிரச்சனை, 108 ஆண்டுகால நிலப்பிரச்சனை வழக்கை முடித்து வைத்தது பீகார் நீதிமன்றம். 108 வருஷம் நடந்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு 3 ஏக்கர் பீகாரை சேர்ந்தவர் நதூனி கான் 1900 ஆண்டுகளில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் இவருக்கு ஒரு 9 ஏக்கர் எஸ்டேட் இருக்கிறது. அதுலேருந்து தர்பாரி சிங் அப்படிங்கிறவர் 3 ஏக்கர் இடத்த வாங்கியிருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் 1911ஆம் ஆண்டில் இறந்து விட்டார். இந்த 3 ஏக்கர் நில சொத்து தொடர்பான தகராறு ஏறத்தாழ நீதிமன்றத்தில் 108 ஆண்டுகள் நடந்ததாக செய்தி சொல்லுகிறது. 3 தலைமுறை வழக்கறிஞர்கள் அதற்காக இந்த வழக்கை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 102 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்க இந்த வழக்கை எப்படியாவது முடித்து வைக்க வேண்டும் என்று கூடுதல் மாவட்ட மற்றும் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஸ்வேதா சிங் என்பவர் முடிவு செய்தார். இந்த வழக்கினுடைய ஆவணங்கள் எல்லாம் பாழாகிவிட்டன. இதனால் மிகவும் சிரமப்பட்டு ஆவணங்களை ஆராய்ந்து இந்த வழக்கில் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஸ்வேதா சிங் தர்பாரி சிங் வாங்கியதாக கூறப்படும் 3 ஏக்கர் நிலத்தை அவரது கொள்ளுப்பேரன் அதுல் சிங் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 108 ஆண்டு காலம் நடந்த இந்த வழக்கு 3 ஏக்கர் நிலம் யாரோ ஒரு ஆள் வாங்கினது இன்றைக்கு அவருடைய கொள்ளுப்பேரன் கையில் கிடைப்பதற்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி தான். இப்போ ஆகாப் ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவோ செல்வ செழிப்பு இருந்தது. ஆனாலும் ஒரு நாபோத்துடைய திராட்சை தோட்டம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதுக்கு முடியாதுன்னு மறுத்த போது ஏசபேல் அவனை கொன்று அந்த நிலத்தை வஞ்சித்து கொண்டாள். இப்படிப்பட்ட காலங்களில் நிலம் அபகரிப்பு, சொத்து அபகரிப்புலாம் இன்றைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. யார் யார் இடம்னே தெரியாத அளவுக்கு அந்த நிலங்கள்லாம் பறிபோய் விடுகிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராமல் இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் வழக்காடு நீதிமன்றத்துக்கு நம்ம போக வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். ஒருவருக்கொருவர் உள்ள வழக்குகளை அவரே சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர் கூப்பிட்டு நம்மை நியாயம் தீர்த்து சகோதரருக்குள்ள நம்ம இப்படிப்பட்ட அடித்து கொள்ளுகிற நிலையை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாதபடி இதை பார்த்து நம்ம திருந்தி எப்படியும் நம்முடைய சொத்து நமக்கு கிடைக்கும் என்கிற நிலைமையில் மீதியான நாட்களை செலவிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய பணிகளை நிறைவேற்றி உடைய பாதத்திலே ஒரு சில ஜெபக்குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, நீர் நிச்சயமாய் அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறீர் என்று உணர்ந்து நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தரப்போகிற ஆசீர்வாதமான மழைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கொடுஞ்செயல் புரிபவருடைய மனமாற்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சொத்துக்களை பிறர் அபகரித்துக் கொள்வார்களோ என்ற நிலை மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபித்திருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலிருந்து கொண்டிருக்கிற தயவுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி நிலவட்டும். ஆண்டவரே, இறுதி நாட்களிலே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே நாங்கள் வாழப்போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போகவும் கூடாது என்பதை உணர்ந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஜெபித்தபடி கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த ஜெபத்திலே பங்கு கொண்ட உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் இந்த நேரத்திலே உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.